வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இலங்கையை பொறுத்தவரையில் இந்த நாள் ஓய்வு நாள், விடுமுறை நாள், அதை தாண்டி சமய அனுஷ்டானங்களுக்கான நாளாகவும் இருக்கிறது. பொதுவாக ஒரு சில முக்கியமான சமயங்களின் அறநெறி பாடசாலைகளும் சமய அனுஷ்டானங்களோடு சம்பந்தப்பட்ட நாட்களும் இந்த நாளில் இடம்பெறுவது வழக்கம். நீங்கள் இலங்கையிலே பௌத்த விகாரிகளுக்கு அருகே இருப்பவராக இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அவர்களது இந்த பனை என்று சொல்லப்படுகின்ற பிரித்தோதல், அதுபோல அவர்களது சமய சொற்பொழிவுகள், அதேபோல அறநெறி பாடசாலைகளுக்கு செல்கின்ற வெள்ளை நிற சீருடை அணிந்த மாணவ மாணவியரை நீங்கள் பார்க்கலாம். இலங்கை ஒரு பெரும்பான்மை பௌத்தர்கள் வாடுகின்ற நாடு என்ற அடிப்படையில் பல இடங்களில் நாங்கள் இதை ஒவ்வொரு ஞாயிறும் அவதானமாக நாங்கள் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று இலங்கையை அதிர வைக்கின்ற ஒரு செய்தியும் இந்த பௌத்த பிக்குகளின் பக்கம் இருந்து வந்திருக்கிறது என்பதுதான் நாங்கள் வருத்தத்தோடும் அதை வேளையிலே கொஞ்சம் அவதானிப்போடும் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். இலங்கையிலே விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்ட மிக பெருமளவு போதைப் பொருட்கள் இன்று அதிகாலை வேளையில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே போதைப் பொருட்கள் பற்றிய விசாரணைகளை மேற்கொண்ட பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் விசேட போதைப் பொருள் சோதனைகளுக்காக அமர்த்தப்பட்டுள்ள பிரிவு PNB, போலீசாரின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு. அவர்களது விசாரணையில் இன்று 22 பௌத்த பிக்குகள் அகப்பட்டுக் கொண்டார்கள். தாய்லாந்தில் விடுமுறையை கழித்துவிட்டு திரும்பி வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களது தோற்றங்களை பார்த்தால் இவர்கள் அடிக்கடி தலை மழிப்பவர்கள் போல தெரியவில்லை. பௌத்த பிக்குகள் என்ற அடையாளங்கள் தனியே அவர்களது காவி உடைகளினால் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டதாக செய்திகளில் பார்க்கும்போது தெரிய வருகிறது. இந்த 22 பேரது கடவுச்சீட்டுகளும் அண்மையில் இவர்களுக்கான விசா தாய்லாந்தில் விடுமுறை கழிப்பதற்காக பதியப்பட்டதாக தெரிகிறது. இந்த 22 பேரும் ஆளுக்கு தலா 5 கிலோ குஷ் என்று சொல்லப்படுகின்ற அதி விலை கூடிய போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். குஷ் மற்றும் ஹஷீஷ் ஆகிய போதைப் பொருட்கள் மொத்தமாக 110 கிலோ. அவற்றின் பெறுமதி 110 கோடிக்கு மேலே இருக்கும். அதாவது 1.1 பில்லியன் ரூபாய்க்கு மேலே இருக்கும். இதுவரை காலமும் இப்படி பெறுமதியான அளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதில்லை ஒரே தடவையில் என்பதுதான் இப்போது போலீசார் ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போயிருக்கின்ற ஒரு விடயம். எப்படி இவர்கள் மீது சந்தேகம் வந்தது என்று சொன்னால், இந்த 22 பௌத்த பிக்குகளும் ஒரே மாதிரியான பொதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக பௌத்த பிரயாணம் மேற்கொண்டு எங்கேயாவது பௌத்த தலங்களுக்கு, குறிப்பாக இந்தியாவிலே இருக்கின்ற பௌத்த தலங்கள், நேபாளத்திலே இருக்கின்ற பௌத்த தலங்கள் போன்றவற்றுக்கு சென்று வருவோர் இவ்வாறு கொண்டு வருவது வழக்கம். ஆனால் தாய்லாந்தும் ஒரு பௌத்த நாடு, பௌத்த அனுஷ்டானங்கள் அங்கே இடம்பெறுகின்ற நாடாக இருந்தாலும் இவர்கள் விடுமுறைக்காக பேங்காக் சென்று வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இவர்களது விசாவிலே குறிப்பிடப்படுகிறது. விசாரணைகளிலும் அவ்வாறு தான் குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான விலை உயர்ந்த சூட்கேஸுகள் அவற்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவற்றிலே உள்ளே கல்விக்கான உபகரணங்கள், அதுபோல விளையாட்டுப் பொருட்கள், சிறு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இது வியாபாரத்துக்காக கொண்டு வரப்பட்ட பெருந்தொகையான பொருட்களாக இருக்கலாம் என்று கருதப்பட்ட வேளையில் இந்த 22 பௌத்த பிக்குகளும் துறவரத்தில் இப்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் இளையவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் வெவ்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள். எனவேதான் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்களது பொதிகளை தேடி பார்த்த வேளையில் அந்த பொதிகளில் மிக நூதனமாக, மிக நுண்ணியமாக தனித்தனி அறைகளாக அந்த பொதிகளுக்குள்ளே, சூட்கேஸுக்குள்ளே அடியிலே சில அறைகள் உருவாக்கப்பட்டிருந்தன, கம்பார்ட்மெண்ட்ஸ். அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை உடைத்து பார்த்த வேளையில் தான் இந்த பெருந்தொகை போதைப் பொருட்கள் சோதனையிட்ட போலீசாருக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக வெளிப்பட்டிருக்கின்றன. இவை அத்தனையும் அதிவிலை உயர்ந்த, இலங்கையிலே கொண்டு வந்தால் இன்னும் பல கோடி பெறுமதியான அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் என்று சொல்லி தெரிய வந்திருக்கிறது. இந்த தேர்களிடம், பிக்குகளிடம் விசாரணை நடத்திய வேளையில் இவர்கள் அத்தனை பேரும் 22ஆம் தேதி தாய்லாந்துக்கு போயிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருக்குமான பயணத்தை ஒருவர் ஸ்பான்சர் செய்திருந்தார். யாரோ ஒரு வர்த்தகர், பெயர் அறியாத ஒரு வர்த்தகர் இவர்களை அழைத்து இவர்களுக்கான இந்த உதவியை வழங்கியிருந்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது அந்த வர்த்தகரை தேடுகின்ற பணியை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணைகள் மூலமாக இவர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினராகவோ இல்லாவிட்டால் மிக பெரும் போதைப்பொருள் வர்த்தகராகவோ இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தாங்கள் கொள்வனவு செய்த பொருட்களில் இனிப்பு பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள், அதுபோல இதர பண்டங்கள் அமைந்திருந்ததாக இப்போது அவர்கள் விசாரணைகளின் போது சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த போதைப் பொருட்கள் யாரினால் வழங்கப்பட்டது என்ற விடயம் குறித்து அவர்களிடம் பெறப்பட்ட விசாரணைகளை பற்றி போலீசார் இன்னும் முத்தியபூர்வமாக அறிவிக்கவில்லை. அண்மை காலமாக இந்த பௌத்த பிக்குகள் பல்வேறு குற்றங்களுக்காக இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருந்தாலும் போதைப் பொருட்களோடு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பௌத்த பிக்குகளாக கைது செய்யப்பட்டது இதுவே முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. பௌத்த பிக்குகள் தானே என்று பொதுவாக விசாரிக்காமல் இவர்களை சுங்கம் வழியாக வெளியே அனுப்புவதை விமான நிலையம் கடந்த காலங்களில் கடைபிடித்து வந்தது ஒன்றும், இவர்களது நடவடிக்கைகளை பார்த்தால் இது முதல் தடவையாக இடம்பெற்றது போல தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்று, இந்த பௌத்த பிக்குகளை துணிச்சலாக பிடித்து விசாரித்து இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்த அந்த போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு பாராட்டுகள். இரண்டாவது, இதை மிக சூட்சமமாக செய்திருக்கின்ற அந்த பின்னால் இருக்கின்ற சூத்திரதார் யார்?
இவர் இதற்கு முதலும் இவ்வாறு பௌத்த பிக்குகளை கடந்த காலங்களில் போதைப் பொருள் கடத்த பயன்படுத்தி இருக்கிறாரா என்பது குறித்த உண்மைகளை போலீசார் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதேபோல உயர்மட்ட அழுத்தங்கள், அரசியல் தலையீடுகள், பௌத்த பீடங்களின் தலையீடுகள் காரணமாக இவர்கள் வெளியே விடப்படாமல் இந்த குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மறைகரங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். இதை போலீசார் மட்டுமல்ல, அரசாங்கமும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த 22 பேரும் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள்? 22 பேரும் ஒரே இடத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. பல்வேறு பௌத்த விகாரைகளில், பௌத்த ஸ்தானங்களில் கல்வி கற்று வருகின்றவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டார்கள் என்பதும் மிக ஆச்சரியகரமான விடயமாக இருக்கிறது. விசாரணைகள் இன்னும் பல மர்மங்களை வெளிக்கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இலங்கையின் பௌத்த சமூகம் ஒரு பக்கம் அதிர்ந்து போயிருக்கிறது. ஆனால் ஒரு சில செய்தி குறிப்புகளில் பௌத்த பிக்குகள் போல உடை அணிந்த 22 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்படுவதும், பௌத்த பிக்குகளாக கருதப்படக்கூடிய 22 பேர் போதைப் பொருட்கள் கடத்தி வந்த வேளையில் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுவதையும் வைத்து பார்க்கும்போது இவர்கள் பௌத்த பிக்குகள் அல்ல, மாறாக பௌத்த பிக்குகளாக மாறுவேடம் அணிந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்ற செய்திகளை கூட இனி ஊடகங்கள் காவலாம், இல்லாவிட்டால் உத்தியோகபூர்வமாக கூட செய்திகள் வெளிவரலாம் என்று சொல்லி நாங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. இலங்கை ஒரு பௌத்த நாடு. புத்த சாசனத்துக்கு அரசியலமைப்பிலே முதலிடம் வழங்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டே இருக்கிறது சட்ட வாக்கலில். எனவே அதன் அடிப்படையில் எது நடந்தாலும் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. போலீஸ் ஊடக பேச்சாளரின் உத்தியோகபூர்வமான தகவலுக்காக நாங்கள் காத்திருக்கின்ற வேளையில் இந்த விசாரணைகள் மூலமாக இன்னும் பல விடயங்கள் வெளிவரலாம். இதற்கு பின்னால் உள்ள மறைகரங்கள் வெளிப்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு விடயம், இந்த பௌத்த பிக்குகள் 22 பேரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள், அவர்களது சொந்த கையடக்க தொலைபேசிகள் போன்றவற்றில் தாய்லாந்தின் பேங்காக்கில் இவர்கள் சாதாரண உடையில், அதாவது துறவரம் புகுந்த இந்த காவி உடை அல்லாமல் சாதாரண உடைகளில் பல்வேறு வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற காணொளிகள், பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்த காணொளிகள், புகைப்படங்கள் ஆகியன வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது போலீசார் அது குறித்து ஊடகங்களுக்கு முறையாக அறிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையிலே இப்போது வியட்நாமிலிருந்து வந்திருக்கின்ற துறவிகள் ஆலோகா என்ற நாயோடு சமாதானத்துக்கான பாத யாத்திரையை பல்வேறு இடங்களுக்கு நடந்து செல்கின்ற வேளையில் அங்கே பௌத்த பிக்குகளுக்கு பெருமளவு மரியாதை. அவர்கள் உண்மையில் சமயம் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை, உலக சமாதானத்துக்காக நடைபோடுகிறார்கள். அனைத்து சமயத்தவர்களும் அவர்களுக்கான தங்களுடைய மரியாதையை, அந்த நாய்க்கான அன்பை இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இலங்கையின் பௌத்த பிக்குகள் இப்படியான செயற்பாட்டோடு அகப்பட்டிருப்பது மிக பெரும் வெட்கி தலை குனியக்கூடிய அவமானம். இதேவேளை அண்மை காலமாக இலங்கையிலே சர்ச்சைக்குரிய இனத்துவேஷத்தை பரப்புகின்ற பிக்குவாக அடையாளப்படுத்தப்பட்ட, பிரபலமாக சொல்லக்கூடியதாக இருந்தால் காலிமுகத்திடல் சர்ச்சை ஏற்படுத்திய அந்த பிக்கு, திருகோணமலையிலும் சிலை சர்ச்சையை கொண்டு வந்த அந்த கசப்ப தேரோ, பலாங்கூட கசப்ப தேரோ எனப்படுகின்ற அந்த பிக்கு, நாவற்குடியில் இடம்பெற்ற சிறுமியின் மீதான பௌத்த இளம் பிக்கு ஒருவர் நடத்திய வெறிச்செயல் பற்றி நீதிமன்ற அவமதிப்புக்கு இப்பொழுது உள்ளாகி இருக்கின்றார். அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நாவற்குடியில் ஒரு சிறுமி, 12 வயது சிறுமி மீது அந்த பகுதியைச் சேர்ந்த அங்கே அமைக்கப்பட்ட ஒரு விகாரை, அதுவும் பொதுமக்களது எதிர்ப்புக்குள்ளான ஒரு விகாரை, அந்த விகாரையைச் சேர்ந்த இளம் பிக்கு ஒருவர் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் அவருக்கு எதிராக போலீசார் எடுத்த நடவடிக்கை, நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை ஆகியவற்றை பகிரங்கமாக விமர்சித்திருக்கின்றார் இந்த பலாங்கூட கசப்ப தேரோ என்று அவரை சொல்ல வேண்டியிருக்கிறது. இது குறித்து நீதிமன்றத்தில் இடம்பெற்ற முழுமையான விடயங்களை இந்த இரவு செய்தி தொகுப்பிலே கொண்டு வருகிறேன். இன்னொரு முக்கியமான விடயம், இலங்கையிலே இப்பொழுது போலி நாணயத்தாள்கள் பல இடங்களில் பரவிக் கொண்டிருப்பதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் பொதுமக்களுக்கு. குறிப்பாக 5000 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய். ஏற்கனவே இந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட புதிய 2000 ரூபாய் பல வங்கி தானியங்கி இயந்திரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இந்த போலி நாணயத்தாள்களோடு 7 பேர் 2 வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் மூலமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர்கள் ரத்மலானை மற்றும் இம்புலுகோடு ஆகிய பகுதிகளில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர்களிடமிருந்து பெருந்தொகையான ஐஸ் போதைப் பொருட்களும் 5000 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் போலி நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அசல் போலவே தென்படுகிற, கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தினால்தான் தென்படுகிற இந்த போலி நாணயத்தாள்கள் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக பரவி இருக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இதேபோல இன்னும் ஒரு சோதனை நடவடிக்கையின் போது தெஹிவளையிலே வைத்து ஒரு 56 வயதானவர் கைது செய்யப்படுகிறார். அவரிடமிருந்தும் 5000 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டுகின்றன. தெஹிவளையில் கைது செய்யப்பட்டாலும் இவர் வெள்ளவத்தையை வசிப்பிடமாக கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். ரத்மலானி மற்றும் இம்புலுகோடு ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள். பிலியந்தல, தெஹிப்பிட்டிய, தெல்காந்த, நுகேகூட மற்றும் ரத்மலானி போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களிடமிருந்தும் திட்டமிட்ட கும்பல்கள் மூலமாக எவ்வாறு இந்த சட்டவிரோத நாணயங்கள், போலி நாணயத்தாள்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்பது குறித்த விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். எனவே போலீசார் அண்மை காலமாக தெரிவித்து வருகிற மோசடிகள், இதில் இப்பொழுது போலி நாணயத்தாள்கள் மோசடிகளும் சேர்ந்திருக்கின்றன. அதுபோல் உங்களது மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தும் போது வங்கி கணக்கிலக்கங்கள், அதுபோல் வேறு விதமான மோசடிகள் தொடர்பாக மிகுந்த அவதானமாக இருங்கள். இப்போதெல்லாம் மோசடி காலமாக மாறி இருக்கிறது.
திரைசேரி மோசடியையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த 2.5 மில்லியன் டாலர்கள் தொடர்பாக இப்போது விசாரிப்பதற்கு ஆஸ்திரேலிய போலீசார் தங்களுடைய முழுமையான உதவியை இலங்கை போலீசாருக்கும் இந்த விசாரணைகள் நடத்துகின்ற புலனாய்வாளர்களுக்கும் வழங்குவார்கள் என்பதை இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதரகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பார்க்கலாம். புதிய செய்திகளை விவரமாக இரவு முழுமையான செய்திகளில் தெரிந்து கொள்ளுங்கள்.